திருவண்ணாமலையில் கரும்பு தோட்டத்திற்கு வைக்கப்பட்ட நெருப்பு அருகில் இருந்த 20 வீடுகளுக்கு பரவியதில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் அடுத்த கரிகாலம்பாடியில் வீரபத்திரன் என்பவருக்கு சொந்தமான 9 ஏக்கர் நிலம் உள்ளது. கரும்பு பயிரிடப்பட்ட அந்த இடமானது தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அப்போது ஏற்பட்ட பலத்த காற்று காரணமாக தீ பரவியதில் அருகில் இருந்த குடிசைகள் மளமளவென பற்றி எரிந்தன. இதில் 18 வீடுகள் முற்றிலும் எரிந்து நாசமாயின. பின்னால கரும்பு தோட்டம் இருக்குங்க. அந்த கரும்பு தோட்டத்துல தீ வச்சாங்க. அந்த தீ வந்து நெடுக்க 20 வீடு அப்படியே பின்னால இருந்த வீடு பூரா பிடிச்சிக்கிச்சுங்க. பிடிச்சதும் வீட்டுல இருக்கிற ஒரு சாமான் செட்டு ஒண்ணு கூட எடுக்கலங்க. அழிக்கவே முடியல. 20 கூட எரிஞ்சிச்சு. நாங்க என்னதான் பண்றது? வீட்டுல இந்த ஒரு பொருள் கூட எடுக்கல. நகை நட்டு வச்சிருந்தோம். நகை, பணம், காசு, துணிமணி, நகை, ரேஷன் நட்டை கூட எங்களால எடுக்க முடியல சார். வீடு கட்டுற சாமான் வேற வச்சிருந்தோம். 50,000 சாமான் நட்டை ஒண்ணு கூட எடுக்கல சார். நாங்க என்னதான் பண்றது? வெறும் ஆளா நிக்கிறோம். கட்டிக்க கூட துணிமணி எடுக்க முடியல. புள்ளப்பட்டி ராத்திரிக்கு நாங்க கஞ்சி எப்படி குடிப்போன்னு தெரியல. எங்க படுப்போன்னு தெரியல. வெறும் ஆளா கட்டிக்கிற துணியோட நிக்கிறோம். இந்த விபத்தில் சேதத்தின் மதிப்பு 50 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததும் அவர்கள் பல மணி நேரம் தாமதமாக வந்ததால் அதிக சேதம் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது.